இந்த ஸ்பெஷல் டேல நான் மீனா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலா மாஸ்டர் வந்து இப்போது எமோஷ்னலாக ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலா மாஸ்டர் கால் பண்ணி கேட்கும்போது நான் ட்ராவலில் இருக்கிறேன், வெளியில் இருக்கிறேன், வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக கலா மாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. கலா மாஸ்டருக்கு 18வது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமான புகைப்படங்களை தன்னோட சமூக வலைதள பக்கங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. மீனா இந்த டைமில் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. கலா மாஸ்டர் வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க. அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது மீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஊரில் இல்லை, வெளியில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னால் கண்டிப்பாக வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணமும் சொல்லியிருக்காங்க. மீனா வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. இந்த ஸ்பெஷல் டேயில் மீனா வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்போது எனக்கு பேச்சு வரல, அழுக தான் வந்துருச்சு. எதுவோ மீனா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக மெசேஜும் ஷேர் பண்ணி மீனாவோட எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் மீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்குறாங்க. மீனாவுடைய கணவர் இறந்தப்போ கூட மீனா வந்து மீளா துயரில் இருக்கும்போது மீனாவுடைய நெருங்கிய தோழிகள் வந்து கூடவே இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் கலா மாஸ்டர் வந்து கடைசி வரை கூடவே இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.